அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வோமா? முதல்ல கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து நம்ம பிற்பாடு நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம், 40வது சங்கீதம், அதில் 17வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 695வது பக்கம். ஜீசஸ். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வெரி குட். சேர்ந்து வாசிக்கலாமா நம்ம அந்த வசனத்தை? சாமா. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீ என் துணையும், என்னை விட்டு ஆமாங்க, அல்லேலூயா. ஆமா, என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. அவர் தாமதிக்கிற தெய்வமே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். ஜீசஸ். அல்லேலூயா. உட்காருவோமா? உட்கார்ந்து பாடுவோம். ஜீசஸ். Hallelujah. Praise the Lord. Amen. Amen. Jesus. Praise the Lord. எல்லாம் உற்சாகமா கை தட்டி பாடலாமா? வெரி குட். சந்தோஷமா பாடுவோம். கவலையோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல. ஆமா, ஜீசஸ். அவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே. பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சொல்லுவோம், சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. காலங்கள் கடந்ததோ, கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர்,
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லாயே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லாயே. வாக்கு பண்ணி ஆமென் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்த போகாதே, சொந்த போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமாம், கால தாமதங்கள் ஆகிறது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா, நாம் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையான, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, ரொம்ப நெருக்கத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நான் சிறுமையும் எளிமையுமான ஒரு ஆள். என் மேலே நினைவாருங்க, என்னை நினச்சிக்கங்கப்பா, என்னை நினச்சிக்கங்க. என்ன அவர் சொல்கிறார், என்னை நினச்சிக்கங்கப்பா, என்ன என் மேலே நினைவாருங்க. என்ன இந்த உலகத்தில் நம்மை நினைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் எப்பொழுதும் நம்மை நினைக்கிற தேவன். அல்லேலூயா. என்னை நினச்சிக்கங்கப்பா, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீ தான் எங்கள் துணை, நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போது ஆனால் நீங்கள் அதை தாமதமாக செஞ்சிடாதீங்க. என்னை காப்பாற்றுறத, எனக்கு செய்ய வேண்டியதை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு இங்கே இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போது தேவன் நம் வாழ்க்கையில் சொன்னதை நிச்சயமாக சீக்கிரமாக செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்தது தான். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்தாச்சா? அதில் 28வது வசனத்தை வாச்சா, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. தேவன் நிறைய வார்த்தைகளை நமக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் பேசின வார்த்தை இல்லை இது, அல்லது வேற யாரோ பேசின வார்த்தை கிடையாது. நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாதான், தாமதிக்கவே தாமதிக்காதான். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமாம், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அல்லேலூயா. உங்ககிட்ட தேவன் சொன்னதே இதுதான், நான் நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பதட்டம், காலம் கடந்து போது, நடக்குமா நடக்காதோ, அவ்வளோதான் போல இருக்கு, ஆண்டவர் மறந்துட்டார் போல இருக்கு, ஒருவேளை அந்த வாக்குத்தத்தெல்லாம் யாருக்கோ சொன்னது போல இருக்குது, சர்ச்சில் நமக்கு இல்லை போல இருக்குது, ஒருவேளை நான் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை போல இருக்குது, இல்லை இன்னும் என் பாவம் மன்னிக்கப்படலையோ, எத்தனையோ கற்பனைகள் நமக்குள்ளே வந்துடுதுங்க. செய்தி கேட்குற நேரத்தில் என்னென்னமோ யோசனைலாம் நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது. ஏன்னா
எனக்கு இன்னும் கால தாமதமாக போயிட்டே இருக்குதே, இன்னும் எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாள், இது என்னால் தாங்க முடியலையே, எனக்கு வயசு கடந்து போதே, என் சரீரத்தில் பலன் குறைஞ்சி போதே, எனக்கு இன்னும் அன்னைக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுதுன்னா அப்படியே டவுன் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குதே. அல்லேலூயா. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அம்மா நான் உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறேன், அதில் ஒரு சின்ன காரியம் கூட பெசகாமல் நான் உனக்கு அது செஞ்சு தருவேன். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நிறைய விஷயத்தில் நம்மை காப்பாற்ற, நமக்கு உதவி செய்ய, நமக்கு நன்மை செய்ய நிறைய விஷயத்தில் தீர்மானம் எடுத்து நமக்கு செய்கிறாருங்க. அதில் ஒரு காரியம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், சில தாமதங்கள் அது நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிறோமோ அப்படின்ற ஒரு காரியம் தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம ஒரு பக்கமாகவே தான் பார்த்துக்கிட்டே வந்தோம். அவர் தாமதிக்கிறார், அவர் தாமதிக்கிறார், அவர் தாமதிக்கிறார். அந்த தாமதத்துக்கு நான் காரணமாக இருந்தா, நீங்கள் வில்லங்கமான ஆள்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். அல்லேலூயா. அந்த தாமதத்துக்கு ஏன் நானாக காரணமாக இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. சிலது எல்லா பக்கமும் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய என்ன சொல்லுது, கண்களை பறந்து விரிந்து நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்துடாதா, ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யுது. ஒருவேளை என்கிட்ட தான் அது குறைவு இருக்குதா, அது சரி செஞ்சிட்டா, அது உடனே என் வாழ்க்கையில் நடந்துட்டா நல்லா இருக்குமே. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, ஏதோ ஒன்று சரி செஞ்சிடணும், சரி செஞ்சுட்டா நன்மை நடக்கணும் போது அது செய்கிறதுக்கு இனி தாமதமே வேண்டாம். அல்லேலூயா. பாருங்களேன், அதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா, லோத்துன்ற ஒரு மனிதன் இருக்கிறான். கிழக்கு வெளுக்கும்போது 15வது வசனம், கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவரை துரிதப்படுத்தினார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சில இடத்துல காப்பாற்றுறதுக்கு துரிதப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஐயோ நீ இங்கே இருக்காத, உன்னை நான் காப்பாற்ற விரும்புகிறேன், நீ இங்கே இருந்தால் அவங்களோட கூட சேர்ந்து நீயும் அந்த காரியத்தில் சிக்கிப்ப, உன்னை நான் காப்பாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி நம்மை துரிதப்படுத்தி அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போக பிரயாசப்படுகிறார். என்னை மட்டும் இல்லை, என் முழு குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், லோத்துவை மட்டுமா காப்பாற்றணும்னு நினச்சாரு? இல்லை. அப்போ முழு குடும்பத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாரு. முழு குடும்பத்தையும் தான் காப்பாற்றணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போது என்னன்னா, ரொம்ப வருஷமாக அந்த ஊருக்குள்ளே இருந்தாச்சு, ரொம்ப வருஷமாக அந்த வேலைக்குள்ளே இருந்தாச்சு, நெடுங்காலமாக அந்த இடத்துல இருந்துட்டு, இப்போ அந்த இடத்துல இருந்து நீ போ, இந்த இடத்துல நான் ஒரு என்ன செய்ய போகிறேன்னா காரியத்தை செய்ய போகிறேன், நீயும் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதனால் நீ துரிதமாக இங்கிருந்து போயிடு, வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சானா? டிலே பண்ணிகிட்டே இருக்கிறான். இது கர்த்தர் பேசுறது தானா? இது உண்மையாக தேவன் தான் பேசுகிறாரா, இல்லை நம்ம இங்கிருந்து உண்மையாக போகணுமா? இப்போ பாருங்களேன், நம்ம மைண்டு என்ன செய்யுதுன்னா சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளே ஓடுது, ஆண்டவர் இப்படியா பேசுவார், இது ஆண்டவர் பேசுகிறது தானா, இல்லை மனுஷன் பேசுகிறது தான்? பல சிந்தனைகள் ஓடுது. இப்போ நான் கால தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் அந்த இடத்துக்கு என்ன இருக்குது? ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தேவன் தம்முடைய தூதனையே அனுப்பிட்டார் அந்த இடத்துக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் என் மேலே அக்கறை உள்ளவர் தாங்க. அவர் என்னை காப்பாற்றுவதற்கு ரொம்ப துரிதமாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ என் பிள்ளை சிக்கிடக்கூடாது, இந்த விஷயத்தில் என் பிள்ளை போய் மாட்டிக்க கூடாது, அது வீட்டு விஷயமோ, அது பண விஷயமோ, அது சரீர பலகீனம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போய் சிக்கிடக்கூடாது, அதிலிருந்து உங்களை எவ்வளவு சீக்கிரமாக உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தேவன் வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் வேடிக்கை பார்க்குற தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. அந்த அழிவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவர் ரொம்ப தீவிரப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க.
ஆமாங்க, எல்லாம் சொல்றாரு, நோவா என்ன செய்யி, நீ பேழைக்குள்ள போயிடு. அல்லேலூயா. அந்த முழு குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, அதை கேட்காதவர்களாக இருந்தார்கள் அந்த இடத்துல. அவர்களெல்லாம் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள். ஆனால் இந்த குடும்பம் 8 பேர் அந்த பேழையில் என்ன செய்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் வெளியே வந்து ஜெயமாய் நின்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் அதுதான் சொல்றார், நான் உன்னை காப்பாற்றுற நிறைய விஷயத்துல நீ ரொம்ப அப்படியே அசௌகரியமா இருக்கிற, இது விடணுமா, ஐயோ இங்கிருந்து போகணுமா, இந்த வேலையை விட்டுற சொல்றாரா, அப்போ இது வேண்டாவா, அது ஏதோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பார். நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்கன்னா, இவ்வளோ நாள் பழகின இடத்துலேருந்து நான் எப்படி விலகி போகிறது, அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு காரியம் உங்களை போட்டு பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அதை விடு, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ போராடுறேன் நான். அல்லேலூயா. அங்கே வாட்சி பார்த்தா அந்த இடத்துல தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல், உன் குடும்பத்தில் கர்த்தர் வச்ச இறக்கம். அல்லேலூயா. அம்மா, நம்மளாம் ரொம்ப என்ன சொல்றது, அடம் பிடிக்கிறது 1ஆம் நம்பர் ஆட்கள், என்ன ஆண்டவருக்கே உட்காந்து ஆலோசனை சொல்கிற ஆட்கள். அல்லேலூயா. ஆமாம், என்ன இங்கேருந்து போன்றீர, என்ன இப்போ இங்கே தானே நான் வந்து குடியிருந்தேன், என்ன இங்கே நல்லா தானே இருந்துச்சு, இப்போ என்ன வந்துச்சு இந்த இடத்துக்கு, போன்றீர என்ன சர்ச்சை விட்டு போக சொல்ல. என்ன நிறைய இந்த தெளிவை நான் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அன்பு பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னன்னா, என் மேலே வச்ச இரக்கத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்ய சொல்றாரு, நீ போயிடுப்பா, நீ உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ நிற்காத. 4 பேர் நின்று சில விஷயங்களை பேசுகிறாங்க, கர்த்தர் சொல்கிறாரு நீ அங்கேருந்து போயிடு. அல்லேலூயா. சில தேவையில்லாத காரியங்களை யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க உன் குடும்பத்துக்குள்ளே, நீ அவங்களோடு கூட சேர்ந்து நீ நிற்காத, அங்கேருந்து நீ போயிடு. அல்லேலூயா. அப்போ இங்கேருந்தெல்லாம் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் மீது அவர் வைத்த இரக்கம். அல்லேலூயா. அந்த இரக்கத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்யறாராம், அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. ஆமாங்க, உன்னை கொண்டு போய் காப்பாத்துறதுல அவ்வளோ தீவிரமாய் தேவன் இருக்கிறார். அப்போ நம்ம என்னன்னா, நாம் அவருடைய காரியத்தை பேசும்போது அந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து நம்ம செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், அவர் ஒன்று எனக்கு பேசுகிறாருன்னா அதுக்கு நான் செவி கொடுத்து நான் அதில் கரெக்டாக வந்துட்டேன்னா என்னை காப்பாற்றிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆழம் தெரியாமல் கொண்டு போய் எங்கேயும் காலை விட்டுறாதீங்க. தயவுசெய்து தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே ரொம்ப அன்புள்ள தெய்வம் அவர், உங்கள் மேலே இரக்கம் உள்ளவர். நீங்கள் அழிஞ்சு போகிறத அவர் பார்க்க ஒரு நாள் விரும்புகிற தெய்வம் இல்லை. உன் குடும்பம் செதறி போகிறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறவர் அல்ல. உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வர்றதை தேவன் விரும்பலை. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வர்றதை தேவன் விரும்பலை. உன் குடும்பம் வந்து வேதனைப்படுறதை தேவன் விரும்பலை. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், எல்லாவற்றையும் விரும்புகிற தேவன் தான் சொல்றாரு, நான் உன்னை இங்கிருந்து என்ன செய்ய சொல்லணும், அந்த ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு இடம் இருக்குது, அங்கிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வர பிரயாசப்படுகிறேன், நீ வெளியே வந்துருன்றார் கர்த்தர். அல்லேலூயா. செய்வீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமாம், அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக நிறைவேறும். எப்போனா, நான் சில காரியங்களை விட்டு என்னை வான்னு அவர் சொல்கிறார்ல, அப்போ நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நடக்க வேண்டியது இம்மீடியட்டாக கர்த்தர் எனக்கு செய்து தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாங்க, ஏசாயாவில் வாசிக்கும் போது 46வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அவர் சொல்றார், நான் என் நீதியை சமீபிக்க பண்றேன், அது தூரமாக இருக்காது, என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. நான் உன்னை காப்பாத்துறது, நான் உனக்கு செய்வேன் சொன்னது எதுவுமே என்ன செய்யாது, தாமதிக்காது. நான் உனக்கு செய்வேன் சொன்னது நான் சீக்கிரமாக தான் செய்கிறேன். அல்லேலூயா. அதில் உனக்கு தான் என்னன்னா, இது கர்த்தர் தானா, இது அவர் தான் என்ன நடத்துகிறாரா, அவர் தான் என்ன விடுதலையாக்குறாரா, இது உண்மைதானா அப்படின்னு இதிலே நீ யோசிச்சு அந்த இடத்துல நீ நிற்கிற. ஆனால் கர்த்தர் உன்னை துரிதப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னை நான் காப்பாற்ற விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை நான் காப்பாற்ற விரும்புகிறேன், உன் கணவரை காப்பாற்ற விரும்புகிறார், உன் மனைவியை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அது சொல்றாரு என்னன்னா, ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும்
கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்னன்னா இந்த தாமதம் என்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றார், நான் ஒன்னும் அப்படி தாமதிக்கிறது இல்லை, ஆனா நான் உன்னை துரிதப்படுத்துற சில விஷயத்துல நீ போவேன்னா உனக்கு அந்த காரியத்தை நான் உனக்கு செய்து தருவேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏன் எனக்கு தாமதம் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் த எப்படி சொல்றது, why it is delaying and what is the reason for delaying? காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லைம்மா? என்ன காரணத்தினால எல்லாம் தாமதம் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவரவே சொல்லி பழகிட்டோம், ஏன் தான் டிலே பண்ணுறாரோ அப்படின்னு. இப்போ கொஞ்சம் இப்படி மாற்றி யோசிங்க, ஏன் அவர் டிலே பண்ணுறாரு? அவர் டிலே பண்ணுறாரா? ஏன் அது எனக்கு தாமதமாக இருக்குது? சரி செய்ய வேண்டிய விஷயத்த சரி செய்யாததுனால தாமதமாகிறது. வெரி குட். ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன்னு, சரியான முடிவு எடுக்க தெரியல. ஒரே குழப்பம், ஆதியிலேருந்து குழப்பம். எனக்கு தான் அந்த குழப்பம் மாறுனே தெரியல. ஒரு முடிவு இன்ன வரைக்கும் எடுக்க தெரியலங்க. சின்ன பிள்ளை மாதிரி. ஒரு அது கர்த்தர் பேசினார்னா அதுக்கு முடிவை உடனே எடுக்கணும். இதுக்கு அப்படியே உட்காந்து ஆலோசனை கமிட்டி போட்டு எல்லோரும் வீட்டில் கூப்பிட்டு இப்படி ஆங்க அப்படி ஆங்க இதெல்லாம் பேசி டைம் இல்லை. அது சொல்ல போ உடனே அப்படின்னா பேரணும். நிறைய நேரம் இந்த சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? அப்போ தாமதம் என்கிற ஒன்று நடக்கிறது. அது நம்மால் தான் நடக்குது. அல்லேலூயா. சரியான தீர்மானம் எடுத்துட்டா ஆண்டவர் தான் என்னை உடனே காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தான் அவர் உடனே செய்யணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தான் அவர் எல்லா பற்றியும் நன்மையாக செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் எனக்கு ஏன் தீமை செய்யணும்னு நினைச்சாரு? இல்லை. அப்போது சரியான டிசிஷன் எடுக்க வேண்டியது நான் இப்போ. அல்லேலூயா. தீர்மானம் நீங்கள் சரியாக எடுத்துட்டீங்களா? ரெண்டு மனசா எந்த மட்டும் நீ இன்னும் குந்தி குந்தி நடப்பா என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார். ஆற்றுலையும் ஒரு கால், சேத்துலையும் ஒரு கால். இதையும் விட முடியல உன்னால், அதையும் விட முடியல. உனக்கு கூழுக்கும் ஆசையாக இருக்குது, உனக்கு மியூசிக்கும் ஆசையாக இருக்குது. இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ரெண்டு மனசு இதுவும் வேணும் அதுவும் வேணும். ரெண்டு எஜமானுக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றை பகைச்சி ஒன்றை தான் என்ன செய்யணும்? ஆமாம். இப்போ என்னன்னா ரெண்டு மனசாக நீ இருக்கிறன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த தாமதத்துக்கு காரணமே நீ தான். நான் உனக்கு அன்னையிலேருந்து உன்னை காப்பாற்றணும், உனக்கு எல்லாம் செய்யணும்னு தான் வச்சேன். ஆனால் உனக்கு என்னன்னா ரெண்டு மனசாவே நீ இருக்கிற. இன்னும் எத்தனை வருஷம் இந்த ரெண்டு மனசாவே நீ போயிட்டுருப்பேன்னு கர்த்தர் கேட்குறார். உபவாச ஜெபத்துக்கு வந்த பிள்ளையே, வார்த்தை வேணும் தானே வந்தீங்க, ஆண்டவர் என் கூட பேசணும் தானே வந்தீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் பேசுகிறார். அவர் உங்கள் மேலே இறக்கம் வச்சிருக்கிறதுனால தான் பேசுகிறார். நீ ரெண்டு மனசாவே இருக்கிறியே. இவளை வெளியில் கொண்டு வந்துட்டா கூட இவளுக்கு என்னன்னா ரெண்டு மனசு. இப்படியே திரும்பி பார்த்தாலாம், உடவே மனசு இல்லை. ஐயோ நான் இருந்தேனே, நல்லா வாழ்ந்தேனே இந்த வீட்டில், இந்த வீட்டை விட்டு இந்த மனுஷன் போன்ட்டார், என்ன தப்புன்னு எதாவது எடுக்க விட்டானா அந்த மனுஷன் நம்மள. இப்போ தான் வாங்கி வச்சேன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, எதாவது எடுக்க விட்டானா அந்த மனுஷன் நம்மள. சூப்பராக இப்போ தான் என்னது நல்ல மெத்தெல்லாம் மேட்ரஸ்லாம் வாங்கி போட்டேன், ஏதாவது ஒன்று எடுக்க விட்டுருக்கலாம். தப்புன்னு வந்து தப்புன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியில் கொண்டு போய் விட்டாங்கங்க. இந்த அம்மாவுக்கு தாங்கவே இல்லை. யாருன்னே உங்களுக்கு புரியலையா? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு பார்வை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எக்ஸ்பர்ட். லோத்தினுடைய மனைவி, அந்த அம்மாவால் அதை அக்ரி பண்ணவே முடியல. நான் இப்போ தான் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் நல்லா வர மாதிரி இருந்தது, என்னமோ ஆண்டு திருத்துப்புன்னு என்னை தூக்குறாரு அந்த இடத்துல இருந்து. அல்லேலூயா. என்னை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். பொண்ணு பொருள்லாம் எப்பயுமே கர்த்தர் தந்துடுவார். இப்போ ஜீவனுக்கு தப்பு, நீ உன் அழிவுக்கு தப்பிக்கோ. உன்னை நீ அங்கே இருப்பேன்னு சொன்னால் அது உனக்கு அழிவை தந்துவிடும். அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த அம்மாவுக்கு ரெண்டு மனசுனால தன் ஜீவனை இழந்து போச்சுமா. அந்த அம்மா ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த இடத்த வாசிக்கும் போது. அல்லேலூயா. அப்போது நிறைய நேரங்களில் நாம் சரியான ஒரு முடிவு எடுக்காதது தான் நமக்கு அது தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்க கூட பேசினானா? ஆமாம். அப்போது அடுத்தது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சிம்பிளாகவே சொல்லித்தரேன், குழந்தைக்கு சொல்லித்தரவே சொல்லித்தரேன்.
அடுத்தது என்ன செய்யக்கூடாதுன்னா முறுமுறுக்கக்கூடாது. சொல்லுங்கள். முறுக்கக்கூடாது, முறுக்கக்கூடாது, முறுக்கக்கூடாது. என்ன யாரை பார்த்து? அதுதான் கரெக்டான பாயிண்ட். சொல்லுங்கள், யாரை பார்த்து முறுமுறுக்கக்கூடாது? ஆமாம், இந்த மனுஷன் என்னத்தை சரி நம்மளை போட்டு தான் பாடாப்படுத்துறாரு, எதுக்கு தான் என்ன உயிர் எடுத்துன்னு இருக்கிறாரோ, என்ன தான் போட்டு வாட்டி விதப்போ அவெல்லாம் நல்லா இருக்கிறான். அவனுக்கு ஒரு கேடு வருது, திருடுறான், இல்லை நாசம் மோசம் பண்ணுறான், 1க்கு 2 வச்சுருக்கிறான், நான் ஒத்தைக்கு 1 தான் வச்சுருக்கிறேன். அவனுக்கெல்லாம் கேடு வருதா? நல்லா சாப்பிட்றான், காரில் போகிறான், அப்படியே அடுக்கடுக்காக மாட்டின்னு இருக்கிறான். அவனுக்கு என்ன வருது? என்னைய பார்த்தா தான் அந்த மனுஷனுக்கு என்ன வருதுன்னு தெரில. போட்டு போட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்படியா? என்னம்மா அல்லேலூயா. பாருங்களேன், இப்போது இதில் என்னென்னா ஒரு முறுமுறுப்பு. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார், அதில் எனக்கு ஒரு முறுமுறுப்பு. இதில் பாருங்களேன், என்னாகம புஸ்தகத்தை எல்லாம் எடுத்துக்கங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம். வேகமாக எடுத்தாச்சா? வெரி குட். அதில் 27வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னு. ஆமாம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? அவருக்கு என்னன்னா, இவங்க ஒரே முறுமுறுக்கிறானுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். அவர் சொல்கிறார், என் காதில் வந்து விழுதுப்பா. அவனுக்கு பேசுறது நிறைய நேரத்தில் சொல்லுவாங்கள்ல, மைண்ட் வாய்ஸ்ன்னு பேசிட்டு நீ சத்தமாக பேசுகிறடான்னுவாங்க பார்த்தீங்களா? நிறைய நேரம் நம்ம மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சின்னு சத்தமாகவே முறுமுறுக்கிறோம். அவருக்கு எல்லாமே கேட்குது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். என் காது கேட்குற மாதிரி தான் நீ முறுமுறுத்த, சும்மா ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு பிரச்சனை அப்படி ஏறின உடனே என்ன நினச்சிட்டேன்னா, இந்த மனுஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்தது என் காதில் வந்து விழுந்துச்சுன்னு அவர் அதுக்கு மேலே என்ன. ஆமாம், அது போய் சொல்லி என் காதில் விழுந்துச்சு, உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறார் அதை? ஆமாம், சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் நல்லாவா இருக்குது கேட்கறதுக்கு? அப்போ என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் வாசி பார்க்கணும் நம்ம. எங்கே ஏன் தாமதம்? இந்த பயிலுவை எத்தனை நாள்லமா போயிருக்கணும் கானானுக்குள்ள? 3 நாளுக்கு உள்ளே போக வேண்டிய பயிலுவை 40 வருஷமாக சுற்றினானுங்க. தாமதம் யாரால? வாய் முகூர்த்தம் சரியில்லை. சொல்லுங்க, ஏன் வாய் சரியில்லை? ஒரே முறுமுறுக்கிறது. என்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன அப்படி ஆகிப்போச்சு, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாரு அவரை நம்பினா இப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடும். இல்லை, அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ பாருங்களேன், அது நல்லாவே இல்லை. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, இதெல்லாம் வாசிக்கும் போது அவர் தொடர்ந்து அதை வாசித்தா என்ன அப்படின்னா, இந்த வனாந்தரத்தில் ஆமாம், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்ட அவர்களும் எனக்கு விரோதமாய் அனைவரும். ஐயோ, சொல்லவே நல்லா இல்லை. அப்போ எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனும் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில். ஆமாங்க, 12 பேர் அனுப்புனார். அதில் 10 பேர் அவங்க வாய் முகூர்த்தம் என்னவா இருந்துச்சு? நாம் ஜெயிக்க மாட்டோம், நாம் உருப்பட மாட்டோம், நாம் போய் காலடி வைக்க மாட்டோம், நாம் நல்லா வாழ மாட்டோம். அங்கே இருக்கிறவன் ஏனாக்கின் புத்திரர், அவனுக்கு நானுக்கு எப்படி இருக்கிறேன்? வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன நிற்க வச்சு விட்டுறேன், எவனுக்கோ காப்பாற்றி காய்ச்சி எவன்கிட்டே வந்து மாட்டின மாதிரி இருக்குதே. அங்கே இருந்தது பார்வோன், இங்கே இருக்கிறது ஆமாம் ஏனாக்கி. என்னையா நீர் அங்கே காப்பாற்றுறேன்னு இங்கே வந்து சாவடிக்கிறீரு. இப்படியே நம்ம வாய் இருக்கு பாருங்களேன், சும்மாவே இருக்கிறது இருக்குல்ல, 24/7 வேலை செய்தது. ஆமாம், என்ன பண்ணிட்டாரு, ஏது பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, ஒப்பாரி தான் வைக்கல இன்னும். ஆமாம், இப்போது இவன் இவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் எப்படி பேசுகிறாங்க? நாம் அதை எளிதில்
சுதந்தரித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒன்று சொல்றாரு, துரிதமா போய் நீ அதை நீ சுதந்தரித்துக்கொள் அப்படின்னு தான் சொல்றாரு. சீக்கிரமா உனக்கு நான் வச்சிருக்கிறேன், நீ தான் போகணும் சீக்கிரமா. ஆனா நீ தான் எப்படி இருக்கிறன்னா, ஜவ்வு இழுக்கிறது. ஜவ்வு பார்த்துருக்கீங்களா? ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்க? சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி ஒரு கோல்ல என்னது அதான் என்னதுன்னு கேட்குறேன். ஜவ்வு மிட்டாயா? நான் வச்சா அதுக்கு பேர் ஜவ்வு மிட்டாயா? அதுக்கு என்னமோ ஒரு மிட்டாயுமா, சிவிங்கி மிட்டாயா, பம்பாய் மிட்டாய், கலர் கலராக இருக்கிறதுனால பம்பாய் மிட்டாய். சரி, பார்த்தா அப்படி இப்படி இழுத்தா வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துறீங்களா? அது நீங்கள் தான். இது நான் சொல்லியிருக்க மாட்டேன் பாஸ்டர். நான் அவ பாருங்க, உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியேறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது எப்படி பேசணும்? அப்போது விசுவாசமாக பேசணும். எப்படி பேசணும்? கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். சொல்லுங்கள், வாயை தருங்களேன். அது மட்டும் வர மாட்டேங்குது, மற்றது எல்லாம் வாயில் வருது. சொல்லுமா, வாயை திறந்து. கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார். ஆமாம். என்ன வாசம் அந்த எசேக்கியேல்ல வாசிக்குமா? என்ன வாசியம் இப்போ எசேக்கியேல்ல? 12:28 12:25. அவர் தாமதிப்பதில் தான் சொன்னார். கரெக்டாக அவர் செய்கிறாரு. ஆனால் இதில் யார் தாமதம் பண்ணது? அப்போ பாருங்களேன், வெரி குட். எவ்வளோ சூப்பராக பிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? நான் தான் காரணம்னு. ஆமாம், இப்போ அப்போ நான் தான். அப்போ என்னால் தான் நிறைய நேரங்களில் என்ன செய்யுதுன்னா, நான் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை பேசிடுறேன். இது இன்னும் நடக்காது, முடியாது, இன்னும் ஆண்டவருக்கு தெரியாதா, நான் பாலும் தேனும் ஓடுகிற என்ன செய்யுது, நலமும் விசாலமான தேசத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறேன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாது. அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கார், தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும்ல. அப்போ என்னை கூட்டு போகிறாருன்னா அதுக்கான எல்லா பாதைகளையும் அவர் சரி செய்வார்ல. அல்லேலூயா. எனக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சு தருவார்ல. அங்கே இருக்கிற பிரச்சனை நீ பார்க்காதம்மா, பிரச்சனையை பார்க்கலும் தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமாம், நீ அதையே உட்காந்து பெருசாக கற்பனை பண்ணிக்கிட்டு பிரம்மாண்டமாக, ஐயோ அதெல்லாம் அப்படி இருக்குது, அதெல்லாம் லாய்க்கப்படவே படாது, என்னமோ சொல்கிறாங்க இவங்கெல்லாம். இந்த 2 பேருக்கு என்னத்தை தெரியும்? இந்த காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் இளம் ரத்தம் துடிக்குது உள்ளே போகணும்னு சொல்லி. நமக்கு தெரியாது, இதெல்லாம் கஷ்டம், சாத்தியமே கிடையாது. இல்லைங்க, நான் சொல்கிறேன், கர்த்தரை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக என்னை உள்ளே பிரவேசிக்க வைப்பார். அல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷம் காணான பார்ப்பேன். அவர் தான் வாக்குத்தத்தத்தை தந்ததை நீ உனக்கு தான்ப்பா தந்துட்டார் அவர். அல்லேலூயா. அதை நீ பற்றுக்கொள், அதை நீ சுதந்தரித்துக்கொள், அதில் நீ காலடி எடுத்து வைந்தான் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ பார்த்தா அவர்கள் வனாந்திரத்தில் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து. எங்கன்னு தேடாதீங்க, 14வது அதிகாரத்திலே தான் நான் நிற்கிறேன். என்னாகமும் 14:33. அப்போ எத்தனை வருஷம் தாமதம் ஆயிடுச்சுமா? இப்போ பா, யாரால? சொல்லுங்க, இப்போ நல்லா சொல்லுங்க, யாரால கெட்ட? இதில் வேற ஆண்டவர் தான் பிரச்சனை பண்ணுறாரு. உன் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு அவருக்கு என்னம்மா வேலை? உனக்கும் அவருக்கு ஏதோ பரம்பரை சண்டையா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறார், நான் உனக்கு செய்யணுன்னு தான் துடிக்கிறேன், உன்னை காப்பாற்றணும் தான் நான் துடிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க தான் நான் துடிக்கிறேன், உன்னை கொண்டு வந்து சேர்த்துடணும் தான் நான் துடிக்கிறேன். உன் பிரச்சனை எனக்கு தான் நல்லா தெரியுமே, நீ எந்த போராட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியுமே, உன்னை எங்கிருந்து வெளில கொண்டு வரணும் அவருக்கு தான் தெரியுமே, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். ஆனால் நீ தான் ஜெவு மிட்டாய் மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற. அது சொல்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன், ரெடியாக இருக்கிறேன். ஆமாம், உட்காந்து நான் பேசுகிற பேச்செல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், எந்த செகண்ட்லேயும் வாயை திறந்து என்ன செஞ்சிடாதீங்க. யாருக்கு விரோதமா? எதுக்கு தான் அந்த மனுஷன் போட்டாரோ, அவன் கூப்பிட்டு வந்தாரோ? சொல்லுமா, இப்போ பேசுறதில்ல. எதுக்கு தான் நான் எங்கேயோ வாழ்ந்துட்டு போயிருப்பேன் ராணி மாதிரி. இங்கே வந்து பிச்சைக்காரி மாதிரி நான் உட்காந்துருக்கிறேன். ஏமா இல்லை, நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அதுக்காக அப்படி கொண்டு வரல, இந்த இடத்துலையும் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் எதையுமே தேவையில்லாத வார்த்தைகளை என் நாவிலிருந்து நான் பேச வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நான் முறுமுறுக்கும் போது இதனுடைய விளைவு எங்கே போய் மாட்டிக்கிச்சு? 40 வருஷம். அப்பா, ஒரு நாள் தாங்க முடியல. அப்படி தானம்மா? பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னால் செய்வார். சொல்லுங்கள், அவர் சொன்னால் செய்வார். அல்லேலூயா.
ஆமாம். அப்போது 25 வருஷம் ஆகிப்போச்சு இந்த மனுஷனுக்கு பிள்ளை பெற்று எடுக்கிறதுக்கு. அவர் தருவேன்னு சொன்னால் தந்துடுவாருங்க. ஆமாம், அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள என்ன போயிடணும் அப்படின்னா, என்னுடைய மாம்சத்தை முழுமையாய் நான் நம்புவதை விட்டுவிட வேண்டும். அதை நான் எப்போ விடுறேனோ அப்போ அவர் எனக்கு அதை செய்வார். அல்லேலூயா. இப்போது எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, வயசுன்றது எல்லாருக்குமே முக்கியமான விஷயந்தான். வயசை தான் இப்போ எல்லாருமே முன்னாடி வைக்கிறோம். அப்படி தானம்மா? நம்ம எல்லா பிரச்சனைக்கும் எதை முன்னாடி வைக்கிறோம்? வயசாகி போச்சு அப்படின்னு. அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு வயசாகிடுச்சின்னு? தெரியும். ஆனால் வயசாயிட்டா கூட இன்னமும் நான் எதில் போராடுறேன்னா, இந்த மாம்சத்தில் போராடுறன்றதையும் ஆண்டவருக்கு தெரியுது. அல்லேலூயா. அவருக்கு என்னென்னா, இது எப்போ சாகுதோ, எதுனா இந்த மாம்சம், இந்த சுயம் உன்னை சாகிற வரைக்கும் அவரால் எதுவுமே செய்ய முடியறதில்ல. இதை விட்டுட்டா தான் அவர் எனக்கு செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்வார். அல்லேலூயா. எனக்கு இவரை தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு அப்படி தெரியும் அப்படின்ற வரைக்கும் இவர் எதையுமே செய்கிறதில்ல. அப்படியே அசைப்போ செய் ஏங்க இந்த மனுஷக்கிட்ட வச்சுக்காதீங்கன்ற நான். நீ உனக்கு தெரியும், அவங்கள பார்த்தா முடிச்சிடலாம், இவங்க கிட்ட போனால் இது நடந்துடும், அவங்கள பார்த்தா இந்த காரியம் எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறேன், இந்த ஒரு மனுஷன்தான் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய முடியும். இதை விட்டுட்டு எவன் காலையும் பிடிச்சி நீ வேதனைப்படாத. கர்த்தர் உனக்கு அழகாக செஞ்சு தருவார். அப்பா நீங்கள் தான் அந்த 25 வருஷம் தேவையே கிடையாது, அழகாக செஞ்சுருக்கலாம். எப்படின்னா, எப்பா நான் உங்களை தான் நம்புகிறேன், உட்காந்து பிளான் பி போடு, பிளான் சி போடு, பிளான் டி போடு சொன்னாரா? சொல்லலை. தரமாட்டேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணி தருவன் தானே சொன்னார். அதுக்குள்ளே இவ என்ன செஞ்சுட்டா, முடிவு எடுத்துட்டா. ஐயோ வேறு என்ன செய்யுது, பொண்டாட்டி பேச்சு கேட்கல, வீட்டில் இருக்க முடியாதுல்ல. அதனால் ஆபிரகாம் ஐயா பொண்டாட்டி பேச்சு கேட்டார். இன்றைக்கும் எல்லோரும் கேட்குறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த மனுஷன் இல்லைங்க என் வேலைக்காரி, நீங்கள் என்ன செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தா, சரி அதுக்கும் தலையாட்டுறான். திருப்பி குழந்தை பிறந்துட்டு இன்னும் இவளுக்கும் குழந்தை பிறந்தவொடனே ஒரே டார்ச்சர் பண்ணுறான். இவனை துரத்து, சரிம்மா துரத்தலாம். எதுக்கும் மறுபேச்சே கிடையாதுங்க, மறுபேச்சே கிடையாது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்கு ஒரு தீர்மானம் ஏன் பேசு, நம்ம ஒரு தீர்மானம் இன்றைக்கி எடுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த தாமதத்துக்கான ஒரு காரணம் என்கிட்ட தான் இருக்குது. நான் இன்னும் என்னுடைய மாம்சத்தை நான் நம்புவேன்னு சொன்னால், என் திறமை, என் அறிவு, என் படிப்பு, என் பின்னணியம், என் செல்வம், என் செல்வாக்கு, எனக்கு இவங்கள தெரியும், எனக்கு என்னது மைனர் தெரியும், கவுன்சிலர் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு தான் என்ன தெரியாது, எல்லாம் தெரியுது. ஐயோ மேயர் தெரியுது, என்ன கவுன்சிலர் தெரியுது, கலெக்டர் தெரியுது, நம்ம சிஎம் கூட தெரியுதா, சிஎம் தெரியுது, பார்த்தீங்களா, எல்லாம் தெரியுது. ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாது. அப்படிதான், அதுதான் உண்மை. எல்லாம் தெரியுது. அங்கே போயிடுவேன், இந்த பேப்பரை நீட்டிடுவேன், அது அந்த டேபிளுக்கு போயிடும், இங்கே ஒரு 10,000 ரூபா கொடுத்துரும், அது முடிச்சிடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு சிங்கிள் இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்க. தாமதம் என்னால் தான். அது என்னை மட்டும் நீ நம்பு, நான் உனக்கு அதை செஞ்சு தரேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். சரி, அடுத்தது ஏன் இந்த தாமதம்? சீக்கிரம், டைம் வேற ஆகுது, ஜெபம் பண்ணோம். ஏன் தாமதம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பது எது? இந்தம்மா, ஏன் தாமதம்? என்னம்மா சொல்லி தொலையா சீக்கிரமா, தெரியுது உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. என்னவா? தேவன் என்ன செய்ய சொல்கிறாரு? போங்கப்பா, கடந்து போங்கப்பா. ஆனால் முன்னாடி என்ன இருந்துச்சு? எரிகோ எப்படி இருந்துச்சு? அது திறந்துருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் போகவும் முடியாது, ஒருவரும் உள்ளே வரவும் முடியாது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொன்னார்? இதோ எரிகோவை யுத்த வீரரையும்
உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாங்க. அப்போது எனக்கு முன்பாக இருக்கிற சத்துரு என்ன செய்கிறான்னா, என் முன்னேற்றத்தை அவன் தாமதப்படுத்துகிறான். ஒரு பக்கம் நம்ம என்ன தாமதம் செஞ்சோன்றதை நம்ம பார்த்தோம். இன்னொன்று யார்? சத்துரு என்ன செய்கிறான்? நம்முடைய முன்னேற்றத்தை அவன் விரும்பவில்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவங்க இந்த எரிகோவை தாண்டக்கூடாது, இந்த எரிகோவை மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பிளான் போட்டான். அல்லேலூயா. நீ என்ன வேணா பிளான் போடு ராஜா, ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவ்வளோ பெரிய எரிகோ மதில் அங்கே இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சுருப்பீங்க? நான் உங்களை தமிழில் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஏம்மா, எரிகோ மதில் அவ்வளோ பெருசு இல்லைம்மா, அதில் எத்தனை குதிரை போகும்மா? ஒரு நேரத்தில் 6 குதிரை ஒரே நேரத்தில் போகிற மாதிரி அப்படி போகும், அவ்வளோ பெருசு. அப்போ அவ்வளோ பெரிய மதில் மேலே சரி இது இடிக்கப்படணும், இது இடிஞ்சால் தான் அந்த பக்கம் போக முடியும். என்ன செஞ்சுருப்போம் நம்மலாம்? பைத்தியக்காரன் பின்னாடிலாம் வந்த இந்த தான் கேஷ் எனக்கு, இந்த பாஸ்டர் தான் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. போகிறேன் நான் கண்டிப்பாக நம்மளாம் கால் வச்சு அபவுட் டர்ன் அப்படின்னு போயிட்டுருப்போம் வீட்டை பார்த்து. ரைஸில் யோசிச்சு பாருங்களேன், அங்கே வந்த ஒருத்தனும் வாங்கி தரல. சரி அப்படி அப்போது 7 நாள் சுற்றி வா அப்படின்னு சொன்னால் கூட அப்போவும் நம்மளாம் எப்படி இன்னும் பேசியிருப்போம்? பாருங்க, வாய் திறந்து பேசவே சொல்லுங்கள். 7 நாள் சுற்றி வான்னா நீங்களாம் என்ன பேசியிருப்பீங்க? சொல்லுமா, தைரியமாக சொல்லு. இன்னெல்லாம் பேசியிருப்போம், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியிருப்போம். 7 நாள் சுற்றி வரணுமா? என்னத்துக்கு? அப்போ நிறைய விஷயம் தோணும்ல. ஐயோ ஒன்றுமே பேசலைங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த கூட்டு வந்த யோசுவாவை? லூசு மொதல் லூசு அது. அதுக்கு பின்னாடி சுற்றி பேர் இதெல்லாம் லூசு. இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. எல்லாரும் ஏங்க இவ்வளோ பெரிய மதில் சுவர் இடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏதாவது வாய் தந்து சொல்லுங்கம்மா. ஜேசிபி. அந்த காலத்தில் ஜேசிபி இயந்திரம் இல்லை. சரி, அப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? நான் கடப்பாறை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கடப்பாறை குத்தி என்னைக்கு அந்த செவுத்து பேத்து எடுக்க. கடப்பாறை இது மம்முட்டியா? சரி, அப்புறம் பாம்பு வச்சு தகர்த்துருப்போம் பாஸ்டர் நாங்கள். சரி, ஏதோ ஒன்று. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் இதுதான் இப்படி தான் நம்ம செஞ்சுருக்கணும். இப்படி சேர்த்து விட்டுட்டு 6 நாள் சுற்றி வா, 7ஆவது நாள் என்ன செய்ய, தேவனை ஆர்ப்பரி அப்படின்ன உடனே என்ன செஞ்சு போச்சான்? இடிந்து விழுந்து போனது. அப்போது நாம் தேவன் சொல்லுகிற சில காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யும்போது என்ன தடையாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்து போடுவார். நீங்கள் வேறு எதையும் கற்பனை பண்ணாதீங்க. லாஜிக்கே இல்லாமல் எப்படி பாஸ்டர் எனக்கு வேலை கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? லாஜிக்கே இல்லாமல் எனக்கு எப்படி அந்த சொத்து என் கையில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாஜிக்கே இல்லாமல் நான் எப்படி சுகமாயிடுவேன் நீங்கள் டாக்டரே சொல்லிட்டார். அது டாக்டர் அவர் படித்ததில் வச்சு சொல்கிறாரு. ஆனால் இவர் எல்லாவற்றிலும் பெரியவர். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். இன்ன வரைக்கும் ஒரு மருத்துவரால் என்ன செய்ய முடியலையா, எலும்பு எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலையாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இதுவே கண்டுபிடிக்க முடியலன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, அதுவே உங்களுக்கு நிறைய பேருக்கு வேத வாக்கு. நான் சொல்கிறேன், அது இல்லைம்மா, என் தேவன் எனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அதனால் சத்துரு என் ஓட்டத்தை தடை பண்ண பார்க்குறான். முடியாது, நான் தேவனை துதிப்பேன். இந்த தாமதம் எல்லாம் உடனே மாறி போகும். அல்லேலூயா. நல்லா ஆர்ப்பரிங்க. என்ன உட்காந்து வீட்டில் தேவையில்லாமல் துக்கப்பாட்டெல்லாம் உட்காந்து பாடிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். என்ன நடக்குமோ எதா நடக்குமோ இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ். சீக்கிரம் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போயிடலாமா? அவர் நம்மளை சீக்கிரமாக போகிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு. ஆனால் நம்ம தான் அங்கங்கே என்ன செய்கிறோம்? சுத்துறோம். அல்லேலூயா. சுத்துறோம். கரெக்டான வார்த்தை சிஸ்டர். யார் இது சொல்கிறது? யார் சொல்லி? யாருமே என் காதல் தான் விழுந்ததா?
ரைசலா உபாகமம் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது. அதை வாசிங்க, 2வது அதிகாரத்தில் சுத்துறோம். அப்படிதான் இருக்கு பாருங்க. உபாகமம் 2:1-3 வாசிங்க. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி போகிற வழியாய் நல்லா சுத்தணுமா? சுத்தினது யாரால? என்னால். நான் தான் சுத்தினேன். அவர் என்னமோ 3 நாளில் போகிறது தான் பிளான் வச்சார். சுத்தினது நான். என்னை நோக்கி போதுண்டாப்பா சாமி, இன்னும் விட்டாலும் நீ சுற்றுவ. உனக்கு அப்படி ஒரு நேர்த்தி கடை வச்சிருக்கிற நீ சுற்றுறதுக்குன்னே பிறந்தவன். பிரைஸ்லாட். ஆமாம், சுற்றுறதுங்க. ஆண்டவர் சொல்ல, நீயா நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும், நானா உனக்கு நிறுத்தி தயவுசெய்து போடாப்பா நீ. அல்லேலூயா. அப்போ அங்கிருந்து தான் அவர் என்ன செய்கிறாருன்னா கானானுக்குள்ளே அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, அது நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் வாசிங்கன்னு. இதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு அவர் சொன்னார் காலையில். இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க போராடிட்டு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை தருகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போது இதில் இன்னொரு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாமதத்துக்கு இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சிலருடைய சாபம். சிலர் அதாவது காரணம் இல்லாமல் எடுக்கிற சாபம் பலிக்காது, அது வேற. சும்மா போகிற போக்கில் சபிச்சுட்டு போகிறான், அது பலிக்காது. ஆனால் நீ ஏதாவது ஒன்று செஞ்சு அது அந்த குடும்பத்தையோ அந்த வீட்டாரையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பாதித்திருக்குன்னு சொன்னால், அது நிமித்தம் ஒருவர் சாபம் இடுவார்கள் என்று சொன்னால், அந்த சாபம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. அந்த சாபம் ரொம்ப என்ன சொல்கிறது, வேதனைக்குரியது. ஐயோ நான் வயிறெறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னாலேயோ அல்லது உன் குடும்பத்தாராலேயோ எவரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டது நிமித்தம் சிலர் சொல்கிற வார்த்தை, வயிறெறிஞ்சு சொல்கிறேன், உன் குடும்பம் உன் பிள்ளைங்க நீ எல்லாம் இப்படி தாண்டி நிற்ப அப்படிலாம் சில வார்த்தை சொல்ல தாங்கவே முடியாது நம்மளால். ஆனால் அந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப பயங்கரமான வேர்ட்ஸ். வார்த்தைக்கு என்றைக்குமே சக்தி உண்டு. அப்போ அந்த வார்த்தை என்னைக்காவது யாராவது பேசியிருந்தாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அப்போ என் நிமித்தமாவோ அல்லது எங்கள் அப்பா அம்மாவோ அல்லது என் குடும்பத்தின் நிமித்தமாவோ யார் நிமித்தமாவோ அந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இந்த விஷயத்தில் என் குடும்பமோ அல்லது நான் இருந்தாலும் அந்த தப்புக்காக நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிருங்கன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் நீ செஞ்ச ஒரு காரியம் அது ரொம்ப ஆழமாக அவங்க குடும்பத்தை பாதிச்சிருக்கலாம், அவங்க குடும்பத்தை உடைச்சிருக்கலாம், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிருக்கலாம், நிம்மதி போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் செய்தது, நீங்கள் விளையாட்டாக செஞ்சீங்களோ வேணும்னு செஞ்சீங்களோ, ஆனால் அந்த ஒரு காரியம் இருக்குது பாருங்களேன், அவங்க நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. தயவு செய்து இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், இவங்க என் காது கேட்க பேசினாங்க, இவங்க 4 பேருக்கு முன்னாடி என்னை பற்றி பேசினாங்க, இல்லை ஏதோ சொந்தக்காரங்க வீட்டு குடும்ப விசேஷத்தில் நம்மளை குறித்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நல்லா இப்போ யோசிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது உங்கள் காதுகளில் வந்திருக்குன்னு சொன்னால், ஏன் அவங்க அப்படி பேசினாங்க, நான் ஏதாவது செஞ்சேனா அல்லது என் குடும்பத்தார் செஞ்சாங்களா, ஏன் இன்னைக்கு என் குடும்பம் இப்படி செதறி நிற்குது, ஏன் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இல்லை, இன்னைக்கு ஏன் என் குடும்பம் இப்படிலாம் வேதனையோடு கூட இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய வயிற்றுச்சலை நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. யாருடைய வயிற்றுச்சலை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் யாராவது கஷ்டப்பட்டு இருந்து அவங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கொடுத்துருங்க. வேண்டாம், அந்த சாபம்லாம் ரொம்ப வேதனையான சாபம். இன்னொருத்தருடைய பணம் உங்கள் கையில் இருந்தால் கொடுத்துருங்க, இன்னொருத்தருடைய நகை இருந்தால் கொடுத்துருங்க, இன்னொருத்தருடைய பொருள் இருந்தால் கொடுத்துருங்க. ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க இட்ட ஒரு சாபம், ஏதோ ஒரு நிமிஷத்தில் அவங்க பேசின அந்த வார்த்தை அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உன் கூட பேசுறாரு, உன்னை காப்பாத்த. அல்லேலூயா. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை,
அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்கள் வெளியில் வந்துடணும். கர்த்தர் அதுதான் உங்களுக்கு சொல்கிறாரு. அதிலிருந்து நீ வெளியே வா, அதை நீ ரியலைஸ் பண்ணு. இப்படியெல்லாம் உன்னை பற்றி ஒருத்தவங்க பேசினாங்களே, ஆமாம், அந்த குடும்பத்தை நீ எள்ளி நகையாடின காரியங்கள், அந்த குடும்பத்தை தரகுறைவாக பேசின காரியங்கள், அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க விட்ட காரியங்கள், அந்த குடும்பத்தில் நீ வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி கொளுத்தி போட்ட காரியங்கள், நீ போன நேரங்கள்லாம் அந்த குடும்பம் ஓன்னு கண்ணீர் விட்டுச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொன்ன நான் விளையாட்டாக தான் பேசினேன், அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது விளையாட்டு கிடையாது. நீ வேணும்னு தான் பேசின வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த வார்த்தைகளை நீ பேசின, அவங்க உன்னை சபித்தார்கள். தயவு செய்து என்னைக்குமே அந்த வார்த்தை பேசுறாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உன்னை காப்பாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறம்மா, உன்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன்னு நீ தெற்கு திசை தெரியாமல் நீ மோதிட்டு நிற்கிற. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒப்புக்கொடு. யார் செஞ்சதோ நீ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ இன்னைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் அதில் மனம் திரும்பி நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இந்த காரியத்தில் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்போ என் காரியத்தை சீக்கிரமாக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். வேகமாக எடுத்து நம்ம வாசி நம்ம முடிச்சு ஜெபம் பண்ணுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 102:13 என்ன சொல்றாருமா? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவேன். அதற்கு என்ன காலம் வந்திருக்குதான்? தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு தயவு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன், தீவிரமாக உன்னை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்துருச்சு. டைம் வந்துருச்சு. ஆமாம், உன்னை துரிதமாய் நான் காப்பாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாக உங்களை காப்பாற்றணுமோ அவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சில விஷயங்கள் நாம் செய்த தாமதம், சிலது சத்துரு செய்த தாமதம். அல்லேலூயா. தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ இந்த தாமதத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு தெளிவாக இருப்போம் அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தருகிறார். இன்னைக்கே நீங்கள் அதை ருசிக்க முடியும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கே ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12 வசனம். ஆமாம், ரொம்ப நாளாக நீ காத்திருக்கிறல்லம்மா. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ. ஆமாம், அப்போ ரொம்ப நாளாக தாமதமாயிட்டு இருக்கிற சில விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் செய்கிறதுக்கு ரெடி தான். அது விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல உனக்கு இருக்கும். நான் அப்படி உனக்கு அதை தர விரும்புகிறேன். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில், அப்பா என்கிட்ட இந்த குறை இருக்குன்னா என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு இந்த காரியம் எனக்கு கைகூடி வரட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன, ஏன் என் வாழ்க்கை இப்படி அலசடிப்பட்டு போகுது? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ வேதனையா? நான் ஏன் இப்படி போய் இந்த கடனில் மாட்டிட்டு நான் நிற்கிறேன்? இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா செஞ்சு போடுற வரைக்கும் ஆமாம் நல்லவங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு எல்லாரும் இவளால தான் இந்த குடும்பம் இப்படி இருக்குது, இவங்களால தான் இந்த குடும்பம் நாசமாக போச்சு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் மாறி போயிருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா நான் உங்கள் சன்னிதானத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குற. எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அலையிலூ அலையிலூ. Praise the Lord. Amen. ஆமா. Hallelujah. Rishadana. Hallelujah. ஆமா, எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுங்க. அப்பா நம்ம ஒரு முறுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க டாடி. தேவையில்லாம நான் 2 மனசா பேசின காரியங்கள், அது உங்க செவிகள் கேட்க நான் பேசின காரியங்கள், நீங்க எதையும் கேட்காம இருக்கிறது இல்லப்பா. ஆமாப்பா, நீங்க எல்லாவற்றையும் கேட்கிற தேவனா இருக்க. சரியான டிசிஷன் எடுக்க தெரியாமலே நிறைய நேரம், ஆமா கர்த்தர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு அதுவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இன்னும் அதே பிடிச்சிக்கிட்டு போராடிட்டு இருக்கிற சில காரியங்கள்ல
ஆமா, கர்த்தர் எவ்வளோ துரிதமா லோத்துவையும் மனைவியும் பிள்ளைகளையும் காப்பாற்ற விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுங்கப்பா. ஆமாப்பா, ஒன்று நாங்கள் ஆண்டவரை தாமதித்தது, இன்னொன்று சத்துரு. ஆமா ஆண்டவரே, இன்னொன்று ஆண்டவரை சாபம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரகதனஹ பஹத ரகபகப ஓரா சந்த ரகதன மஹதுரபன மஹபஹப. அல்லேலூயா. செய்யுங்கப்பா, எனக்கு இன்னைக்கு செய்யுங்கப்பா, இன்னைக்கு செய்யுங்கப்பா. நீங்கள் பேசின காரியத்தில் எல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் பேசுங்களேன். ஆமாம், இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வந்தது ஏதோ ஒரு பதில் வேணும். எனக்கு ஒரு நன்மை நடக்கணும். என் சரீரத்திலையா இருக்கலாம், என் குடும்பத்திலையா இருக்கலாம், என் பிள்ளைங்க வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது என் கணவர் தவறான பாதையில் போய் நிற்கிறாருன்ற காரியமாக இருக்கலாம். ஆமாம், குடும்பம் ரட்சிக்கப்படணுன்ற காரியமாக இருக்கலாம், அல்லது தொழில் ஆசீர்வதிக்கப்படுற விஷயமா இருக்கலாம், வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம். நஷ்டப்பட்டு போய் நான் நிற்கிறேன், மறுபடியும் அந்த நஷ்டமெல்லாம் நான் திரும்ப எடுக்கணுன்ற காரியமா இருக்கலாம். என்னென்ன காரியமோ இன்னைக்கு காலையில ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். பேசுங்க, அவரோட பேசுங்க. அப்பா 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 அப்பா, இன்னைக்கு என் சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணது ஒன்று கூட தாமதிக்காது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் தீவிரமாய் நடக்கணுன்றதுக்காக தான் வாக்குத்தத்தமே கொடுத்தார் அவரு. அல்லேலூயா. இந்த 40 வருஷ கால தாமதத்துக்கு யாரோ காரணம் அல்ல, நான் தான் காரணம் ஆயிட்டேன். அப்பா இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற எல்லாம் சொல்லுங்களேன். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ரிபானா ஷஹதனா மங்கதரபனா மங்கபகபகப. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே. இன்னைக்கு அப்பா இந்த நிமிஷத்துல அப்பா அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே, ஆமா, ஊழியக்காரரை தேடி வரலப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு நன்மை செய்வீங்கன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் இங்க வந்த மாதிரியே நான் வீட்டுக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபனஹ பஹத ரகபனகப ஓ ரபன கதன கதர மன மஹது ரகன கதர கபகப ஓ ரகதன கபதர ஹதர கபகப. என்னை காக்கிற தெய்வமே, இன்னைக்கு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை நினைக்கிற தெய்வமே, என்னை வழி நடத்துகிற தெய்வமே. ஹalleluya. லோத்துவை நினைத்து அவனை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு தீவிரப்பட்டீங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. Amen, amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். ஹalleluya. ஓரா கதன மஹதன மம மம கப ஓரா சந்தன ஹதன கதன மம ஹதர கப. ஹalleluya. இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ இல்லா நிலையானதோ, விசுவாசம் ஒன்றில் குறைவானதோ. அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றான், அதிசயம் செய்வானி கலங்காதே, அதிசயம் செய்வானி கலங்காதே.
அதிசயம் செய்வானி கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. உனக்குள்ளே என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானது, சுற்றத்தார் உன்னில் ஆமென் எதிரானது, சுற்றத்தார் உன்னில் பகையானாரு. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வல்லக்கரம் தாங்குவார் கலங்காதே. வல்லக்கரம் தாங்குவார் கலங்காதே. வல்லக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. உனக்குள்ளே எஸ் 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 பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானது, ஒளி வரும் நேரம் இருளானது. மதுரமான வாழ்வு கசப்பானது, ஒளி வரும் நேரம் இருளானது. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வானி கலங்காதே. யாவையும் செய்வானி கலங்காதே. யாவையும் செய்வானி கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே. உனக்குள்ளே சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். ஆமா, ஓ எஸ் 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 ஆமா, பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆமா ஆமா ஆமா, அவர் செய்யறதுக்கு தான் உங்களை துரிதப்படுத்துறாரு. ஆமா, லோத்து இங்கிருந்து போயிடு, உன்னை நான் காப்பாற்ற விரும்புறேன். பெரிய காரியம் நான் உனக்கு செய்ய விரும்புறேன். ஆமா, உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, அந்த எகிப்திலிருந்து காப்பாற்றுறது அதுக்கு தான் காரணம். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். எஸ், ஆமென் 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 ஆமென். எஸ் எஸ் எஸ், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். எஸ் 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 எஸ், அல்லேலூயா. ஆமென். உனக்குள்ளே சொல்லுங்க. ஆமா ஆமா, பயங்கரமான பராக்கிரமசாலிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எஸ் எஸ், ஆமென். ஆமா, அறியாத காரியங்களை, ஆமா எட்டாத காரியங்கள். ஓ ரஷகலகதனகதரகபகபா. எஸ் எஸ் எஸ், இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ அறியாதத, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா 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 ஆமா, எல்லாம் ஆமா 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 ஆமா. அல்லேலூயா. எஸ், ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விமோசனம். சங்கீதக்காரர் சொன்னது போல, உங்களுடைய ரட்சிப்பு தாமதிக்காதபடிக்கு செய்யுங்கப்பா. நீங்க தான் என்ன விடுவிக்க முடியும். என்ன தாமதிக்காதபடி. எஸ் எஸ், அது இனி தாமதிக்காது. அது தீவிரமா செய்றார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, ரிஷகநகதரகபகபா. ஆமா,
ஹalleluya. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமா, நடக்கும் நடக்கும் நடக்கும். ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க, நல்ல ஆவியில நிரம்பி. ஆமா ஆமா, நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறது பாஸ்டரை பார்த்துட்டு சும்மா போறதுக்கு இல்ல. இன்னைக்கு என் வீட்டுல என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் வரணும். என் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை நான் பார்க்கணும். இன்னைக்கு என் கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படணும். என் சாபங்கள் விலகணும். என் தரித்திரங்கள் விலகணும். என் வறட்சிகள் விலகணும். நான் இருக்கிற இந்த வியாதி படுக்க மாறணும். ஆமா, என்னுடைய பின்மாற்ற வாழ்க்கை மாறணும். முன்ன போல நான் ஆவியில நிரம்பி செபிக்கணும். நான் இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும். நான் கர்த்தருக்காக அக்கினியா எழும்பணும். ஹalleluya. கேளுங்க கேளுங்கப்பா. ஆமா ஆமா ஆமா. எஸ் எஸ் எஸ். உன்னை கர்த்தர் எப்படி வைக்க நினைச்சார் தெரியுமா? ஹalleluya. நீ டிலே பண்ணிட்டே இருக்கிற, நீ டிலே பண்ணிட்டே இருக்கிற, நீ டிலே பண்ணிட்டே இருக்கிற. வா, இன்னைக்கு சீக்கிரம் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். come on soon. வா, நீ வா, உன்னை நான் காப்பாத்துறேன். ஹalleluya. உன்னை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணுமோ நான் உன்னை நிக்க வைப்பேன். ஹalleluya. ரகபனா ஹபா. எஸ் எஸ் எஸ். ஹalleluya, ஹalleluya. ரகதன கபா கபா. ஆமா ஆமா ஆமா. ஹalleluya, ஹalleluya. ஆமா, ரிஷகதன கபா கபா. நன்றி நன்றி அப்பா 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 அப்பா. எல்லாம் மாந்திரீக கிரியைகள், செய்வினையின் கிரியைகள் எல்லாம் 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 இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகிறது. ஆமா, எல்லா குட்டி சாத்தான் ஆவிகள், எல்லா தற்கொலையின் ஆவிகள், எல்லா குடியின் ஆவிகள், எல்லா விபச்சார வேசித்தன ஆவிகள், ஆமா, எல்லாம் மயான ஆவிகள், எல்லா இரத்த வெறி பிடித்து அலைகிற ஆவிகள், எல்லா விக்கிரக ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நொறுக்கப்படுகிறது. ஹalleluya. தேவன் எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். உன் வீட்டுக்குள்ள தேவன் எழுந்தருளுகிறார். உன் வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுகிறார். உன் பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் எழுந்தருளுகிறார். நீ செய்யற உத்தியோகத்துல தேவன் எழுந்தருளுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா தடைகளும் விலகுகிறது. எல்லா சத்துருவின் தடைகள் எல்லாம் விலகுகிறது. எல்லா சத்துருவின் தடைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் தடைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் தடைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. ஹalleluya. நமக்கு முன்னாடி நிக்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. நல்ல விசுவாசமா சொல்லுங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரோ. சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரோ. செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். ஹalleluya. விசுவாசமா பேசுங்க. ஓ ரஷகதன கபகபகதன கப. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹalleluya. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். கர்த்தர் எனக்கு இதை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் இதை எனக்கு செய்து தருகிறார். ஹalleluya. எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வெளியே போகிறது. ஆமா, தீர்மானம் எடுக்க முடியாம கலங்கி நிக்கிற எல்லா பலவீன ஆவிகள் வெளியே போகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமா ஆமா ஆமா. இந்த ஜெபத்துல பங்கு பெற்ற பிள்ளைங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க எல்லார் வாழ்க்கையில இன்னைக்கு ஹalleluya, 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 ஹalleluya. ஆமா ஆமா. எல்லா தடைகள், ஆமா, எல்லா தாமதம் என்கிற தடைகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. ஆமா, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஹalleluya. வீட்டுக்குள்ள ஒரு நல்ல விசேஷம் நடக்க மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள எதை எடுத்தாலும் எல்லாம் முட்டுது. எல்லாமே போய் எங்கேயோ பிரச்சனையில நிக்குது. எல்லா காரியங்களுக்கும் இன்னைக்கு அந்த தாமதம் நீங்குகிறது. அந்த தாமதம் நீங்குகிறது. ஹalleluya. கிடைக்க வேண்டிய விசாவை கர்த்தர் கிடைக்க வச்சாரு. கிடைக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிடைக்க வச்சாரு. ஹalleluya, ஹalleluya. கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை கிடைக்க வச்சாரு. அந்த கோர்ட் கேஸுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தாரு. ஹalleluya. ஆமா, நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த கேஸ் கர்த்தர் அதை ஆமா தீவிரமாய் அதை முடிக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார்.
கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் தீர்வை தருகிறார். தாமதமாய் இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு முடியுது. கர்த்தர் தாமதமாய் எதெல்லாம் தாமதம் நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் தேவன் தீர்மானமாய் முடித்து தருகிறார். நீண்ட நாட்களாய் இருந்த அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை தருகிறார். நீண்ட நாட்களா ஹல்லேலூயா நீ காத்து கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய காரியம், அந்த ஆவிக்குரிய பலன், அந்த அக்கினியா நான் எழும்பணும்னு நினைச்ச காரியம், முன்ன போல நான் வைராக்கியமா எழும்பணும்னு நினைச்ச காரியம், ஹல்லேலூயா அந்த வரங்களுக்காக நீ காத்திருந்தியே, அந்த வரங்களுக்காக காத்திருந்தியே, நான் இப்ப தர்றேன், அதை பெற்றுக்கோ, அதை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அந்த வரங்களை பெற்றுக்கொள், அந்த கனியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற வரங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். குணமளிக்கிற வரத்தை கர்த்தர் தருகிறார். விசுவாச வரத்தை தருகிறார். தீர்க்க தரிசன வரத்தை தருகிறார். ஆவியினால ஞானத்தை போதிக்க வரத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுமா எல்லாரும் ஹல்லேலூயா. ஜெப வரத்தை தருகிறார். ஆராதனை வரத்தை தருகிறார். கிருபையின் வரங்களை தருகிறார். மகிமையின் வரங்களை தருகிறார். ஹல்லேலூயா. உன்னதத்தின் வரங்களை தருகிறார். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சியோனே, எழும்பு எழும்பு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமா, சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிற சபைக்குள்ள அது இப்பொழுதே தோன்று. இதை நீ அறியாயோ? நான் வனாந்தரத்தில் வழியையோ அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். சின்னவன் ஆயிரவோ சிறியவன் பலத்த ஜாதியுமாமா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நான் நடப்பேன். ஹல்லேலூயா. அவர் தீவிரப்படுத்துகிறார், தீவிரமா செய்கிறார், இதை தீவிரமா செய்கிறார். சபைக்குள்ள தீவிரமா செய்கிறார், சபைக்குள்ள தீவிரமா செய்கிறார், சபைக்குள்ள தீவிரமா செய்கிறார். தேவன் ஆண்டவரே இன்னைக்கு அநேக காரியங்களுக்கான பதிலை தந்து தீவிரமாய் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பர்வதங்கள் தேவனுக்கு முன்பாக மெழுகு போல உருகி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும். எஸ், ஹல்லேலூயா. அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தாமதங்கள் மாறுகிறது. ஆமா, வாக்கு பண்ணினவு அதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நினைச்ச காரியங்களில் எல்லாம், சபையின் காரியங்களோ, ஊழியத்தின் காரியங்களோ, என் குடும்பத்தின் காரியங்களோ, என் தேசத்தின் காரியங்களோ, எல்லாவற்றுக்கும் தேவன் மீட்பை அவர் தருகிறார். அவர் விடுதலையை தருகிறார். செத்து 4 நாளாய் போச்சே, செத்து 4 நாளாய் போச்சே, நாரி போகுதே சொன்னாலும் அவர் சரியான நேரத்தில் வந்தாரு. அங்க தாமதம் இல்லை. என் தேவன் செய்ய வேண்டியதை செய்தார், என் தேவன் செய்ய வேண்டியதை செய்தார். எதெல்லாம் செத்து போச்சு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் இந்த நாட்களில் என் தேவன் நிறைவேற்றி தருகிறார், நிறைவேற்றி தருகிறார், நிறைவேற்றி தருகிறார், நிறைவேற்றி தருகிறார், நிறைவேற்றி தருகிறார், நிறைவேற்றி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கு கலங்கி விடாதே. எஸ், நாமே 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 நல்ல ஆவியில நிரம்பி, எஸ் எஸ் எஸ், எதுக்கும் பயப்படாத நீ. ஆமா, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. நல்ல ஆவியில நிரம்பி, நான் இங்கிருந்து வெறுமையா போக மாட்டேன் டாடி. என்ன நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய, இந்த தாமதம் எல்லாம் நீங்க தான் ஒழிய நான் உங்களை விட போறதில்லை. இன்னைக்கு என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எஸ், ஆமா, ஆமே, ஆமா. என் முன்ன நடந்து போகிறாரு, என் முன்னாடி நடந்து போகிறாரு. எல்லா
தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னாடி போகிறார். எஸ் 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 நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எஸ் 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 ஆமென் ஆமென் ஆமென். பலவீனன் ஆவதில்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த எரிகோ மதில் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமா, சாபம் அணுகாது. சாபம் அணுகாது. சாபம் அணுகாது. ஆமா, உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எல்லாம் சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. ஒரு அஷகபகபகபகபா. எஸ் 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 ஆமென் ஆமென் ஆமென். ஒன்றும் செய்யாது இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, செய்யாது. ஆமா ஆமாப்பா. ஆமா இயேசுவே. ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க, நான் எதுக்கும் கலங்க மாட்டேன். ஓ எஸ் ஜீசஸ். ஆமா ஆமா ஆமா. ரதரபலகதனமா ஓரிஷகலகதரகதனகபகபா. இயேசுவே, வியாதிகள் வருவதில்லை. ஆமா ஆமா ஆமா. வாதைகள் தொடர்வதில்லை. ஆமா ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. எந்த வியாதியும் இல்ல, எந்த வாதையும் கிடையாது. ஆமா ஆமாப்பா. ஆமா, ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமே, இந்த ஆண்டு இன்னும் முடியல. கர்த்தர் கிருபை இருக்குது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் பெரிய காரியத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கியவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஆமாப்பா, ஒன்றும் செய்யாது. எதுவும் செஞ்சிட முடியாது. ஆமென். அழைத்தவர் கைவிடுவாரோ? ஆமா சொல்லுங்க. இல்ல, ஆமாப்பா, விட மாட்டீங்க. கைவிடுவாரோ? தெரிந்தவர் வெட்டிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர். ஆமா ஆமா, என்ன மகிமைப்படுத்துவாரு. ஆமா ஆமா. எஸ், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். விசுவாசமா நான் பேசுவேன். ஆமா, எஸ், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை உண்டாக்கியவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னாடி போறாரு. நான் போவேன், கடந்து போவேன், ஜெயிப்பேன். கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பாரு. இந்த சூழ்நிலையில மேற்கொள்ள வைப்பாரு. நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏசப்பாக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, ஹல்லேலூயா. உன்னை ஒன்றும் செய்யாது, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. கோவென்னும் சிறு பூச்சியே. ஆமாப்பா சொல்லுங்க. ஆமா ஆமா டாடி. Yes Lord, hallelujah. ஆமா ஆமா. Oh yes daddy. ஆமாப்பா. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, எங்களுக்குன்னு நீங்க ஆயத்தப்படுத்தின வார்த்தைகளை நாங்க பெற்றுக்கொண்டோம். நாங்க ஜெபிச்ச காரியத்திலையும் நாங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோட எங்க வீடுகளுக்கு நாங்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க வீடுகளுக்கு போய் கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்துட்டாருன்னு அந்த நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் ஜெயம் எடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே.
ஆமாப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒருத்தர் கூட துக்க முகமா வீட்டுக்கு போக கூடாது. ஆமாப்பா ஆண்டவரே, அந்நாள் அப்புறம் துக்க முகமா இல்லை. ஆமா ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ கொடுங்கய்யா. என் பிள்ளைங்க திரும்ப போகும்போது வழியில சோர்ந்து போவார்களே, சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. நல்ல இந்த இடத்துல வார்த்தையை உண்டு பலனோடு கொளுத்த கன்றுகளாக இந்த பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அல்லேலூயா. ஆமாப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எல்லார் கண்களை மூடி கையை கூப்பி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. ஒரு அறிவிப்பு. இந்த ஆகஸ்ட் 15 ஜான்சி சிஸ்டர் நம்மளை விட மாட்டான்.